ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 22 அடிக்கு 40 அடி அளவில் நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 அடி, கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 22 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து ஒரு 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானாக வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கிங் அல்லது போட்டி ஏரியா வந்துடும். போட்டிக்கு டோர் வழியாக போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹால் ஏரியா வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹால் கிடைக்கும். ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கிச்சன் ஏரியா வந்துடும். ஸோ இங்கே வந்து கிச்சன் வந்துடும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது ஹால்லேருந்து உள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 ஏரியாவாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம். லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்திங்கன்னா நம்முடைய மெயின் பெட்ரூம் வந்துடும். ஸோ அடுத்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும். அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும். அடுத்து வெளியில் காமன் டாய்லெட் வேணுங்கன்னு கிளைண்ட் கேட்டதுனால நம்ம படிக்கடியில் போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு டோர் போட்டுட்டு ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு டாய்லெட்டை வந்து காமன் டாய்லெட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர்ட்டிகோ பக்கத்துலேயே பேரலாக பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் அண்டு ஸ்டேர் கேஸ் ரெண்டுமே வந்து பேரலாக வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உள்ளே அடங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். இந்த பிளான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் அல்லது மெயின் கேட் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கார் வந்து உள்ளே நிறுத்துறீங்க அப்படிங்கிறப்ப மெயின் கேட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு வந்து ஒரு சிட் அவுட் ஏரியாவை வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு மெயின் டோர் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இது வழியாக உள்ளே போகும்போது நம்ம வந்து போர்ட்டிகோ கிடைக்கும். போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 2 விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ரைட் சைடில், அதாவது வந்து கிழக்கு மேற்கு சுவத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு சுவத்தில் வந்து ஒரு விண்டோ வந்துடும். அடுத்தது போர்ட்டிகோ வழி உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கேல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம், அதாவது ஹால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் ஒரு விண்டோ வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹால் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் வாட்டர் மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சனுக்குள்ளே போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த சுவத்தில் 3x3 சைஸில் ஒரு விண்டோ, அதாவது வந்து தெற்கு வடக்கு சுவத்தில் 3x3 விண்டோவில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ, இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்தது நம்ம இந்த கிச்சன்லேருந்து இந்த ஸ்டோர் ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2.5 கேல் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 2.5 கேல் சைஸில் ஒரு டோர் வந்துடும். அடுத்து ஹால் இருந்து நம்ம பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 கேல் சைஸில் ஒரு டோர் வந்துடும். அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 கேல் சைஸில் ஒரு டோர் வந்துடும். அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கபோர்டு மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பூஜாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பூஜா ஏரியா. இந்த பெட்ரூமான அட்டாச் டாய்லெட்டோட டோர் பார்த்திங்கன்னா வந்து 2.5 கேல் சைஸில் இந்த இடத்துல ஒரு யூபிவிசி டோர் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2.5 கேல் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து டாய்லெட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம்க்கான விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். அடுத்து நமக்கு இந்த டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். அடுத்து இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வாஸ்துப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர்ட்டிகோ ஹால் ரெண்டுமே வந்து நமக்கு வடகிழக்கு மூலையான ஈசானி மூலையில் வந்துருச்சு, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்துருச்சு. ஸோ ஸ்டோர் ரூமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு. அடுத்து குபேர மூலையில் ஒரு பெட்ரூம், அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னருங்கிற வாயு மூலையை வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலையில் வாஸ்துப்படி, இந்த பெட்ரூம்க்கு வாயு மூலை, இந்த பெட்ரூம்க்கு வாயு மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளானுக்குரிய ரூம் டைமென்ஷன் ஒவ்வொரு எவ்வளோன்னு பார்த்துடலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 11 அடிக்கு 10 அடி வரும். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து 16 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்குது. அடுத்து கிச்சன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 அடிக்கு 8 அடி வரும். ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், அது வந்து 10 அடி நீளத்துக்கு போட்டு ஒரு சின்னதாக வந்து 2-8 இன்ச்சு வரும், அது 2.25 பக்கத்தில் வரும். அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 10க்கு 10 வரும். அடுத்து இதே சைஸாக இந்த பெட்ரூமுமே 10க்கு 10. ஸோ 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான். அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் வந்து 5க்கு 8 இன்ச்சு வர மாதிரி, 5 அடி 8 இன்ச்சு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா 5 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து 4க்கு 4 வர மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூம் டாய்லெட் வந்து 4 அடிக்கு 5-7 இன்ச்சு வர மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஸ்டேர் கேஸோடைய லேண்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அடி 7 இன்ச்சு வர மாதிரி 6 அடி போட்டிருக்கோம்.
ஸோ டோட்டலாக நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா 40 அடிக்கு, கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து 22 அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்க. ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு 880 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா 2.02 சென்ட், அதாவது நேரில் பார்த்திங்கன்னா 2 சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும். இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா கட்டுறப்போ 880 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து நேரில் பார்த்திங்கன்னா வந்து 17 லட்ச ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளானை பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.